ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது அரிசி பருப்பு சாதம். கோயம்புத்தூர்ல அரிசி பருப்பு சாதம்னா ரொம்ப ஃபேமஸ். பிரியாணிக்கு ஈக்குவலா அரிசி பருப்பு சாதத்தை லைக் பண்ணுவாங்க. இந்த அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷா ஊறுகாய் மட்டுமே போதும். அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்கும். என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு உலக்கு, அதாவது 200 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு. இதை ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் எடுத்து அதில் வச்சுக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அரை ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும். நெக்ஸ்ட் ஒரு 10 பல் பூண்டு உரிச்சு போட்டுக்கிறேன். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்குங்க. நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், நான் சின்ன சைஸ் பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரிச்சு போட்டு நல்லா ஆயிலில் வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன், சாம்பார் பொடி அரை ஸ்பூன். நீங்கள் ஃபுல்லாக சாம்பார் பொடியும் போடலாம், அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தேவையான அளவு கருவேப்பிலை, சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சாப்பாடு குழையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் 3.5 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஆல்ரெடி அரிசி ஊற வைக்கும் போது அதில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தேன். 3.5 கிளாஸ் அளவுக்கு கழுவி வச்சிருந்த அரிசி பருப்பையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 3 விசில் போட்டு எடுத்துக்குங்க. ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டதால் 3 விசில் போதும், நல்லாவே குழஞ்சிடும். நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1.5 பத்த தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு தேங்காய் எண்ணெய், தேங்காய் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது டேஸ்ட் செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிப்பிடிக்காமல் நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டுக்குங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் ரெடி. சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.